டு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வீடியோ உண்மையான அன்பு இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழா, இந்த மாதிரி அன்பானவங்க வந்தால் தான் நடக்க முடியும். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு நானும் அப்படித்தான், அன்பு தான், வேற நமக்கு தெரியாது. பண்பெல்லாம் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போகட்டும், அன்பு இருந்தா எல்லாமே வரும். ஸோ என் லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த அன்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை பல பேருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அந்த அன்பை கொடுத்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி. இந்த அன்பு எப்பவுமே இருக்கணும். அதே தாங்க இறைவனும். அன்பை தவிர வேற என்ன சொல்றது? இறைவன்னா அன்பு தான். ஏன்னா என்ன கேட்டாங்க எதுக்கு இறைவன் பேர் வச்சீங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அஹமத் சார் டைட்டில் சொன்னாரு, இறைவன் எப்படி ரவி இருக்கு டைட்டில். என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து இன்னும் வைக்கலையா யாரும்? இல்ல ரவி வைக்கல. என்ன சொல்றீங்க, இறைவன் டைட்டில யாருமே வைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல வைக்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிரஸ்ல எல்லாரும் கேட்டாங்க எதனால இறைவன் டைட்டில் அப்படின்னு. அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னாரு அஹமத் சார். என்னுடைய விளக்கம் வந்து இதாங்க, எதுக்கு வைக்க கூடாது இறைவன், என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் உண்மையானதான். ஒரு ஒரு 100 பேருக்கு சோறு போட்டு பாருங்களா, இறைவன் தெரிவாரு அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான். ஒரு கண் தெரியாத அம்மாவை ரோட கிராஸ் பண்ணி விட்டு பாருங்களா, அங்க இறைவன் தெரிவாரு. ஒரு சின்ன உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு பாருங்க, அங்க இறைவன் தெரிவாரு. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏன் நம்ம டைட்டில் வைக்க கூடாது அப்படின்னு தான் நாங்க இறைவன் வச்சோம். உங்களுக்கு இந்த எண்ணம், இறைவன் கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், எண்ணம் எதுவாக இருந்தாலும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அன்புலதான் ஸ்டார்ட் ஆச்சு. அஹமத் சார் என்னால வச்சிருந்த அன்பு, நான் சுதன் மேல வச்சிருந்த அன்பு, சுதனுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த அன்புலதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழகா போச்சு. ஏன்னா ஜனகணமனன்ற ஒரு படம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாலா இருந்துச்சு கோவிட் காரணமாக. அப்போ வந்து கேட்டாங்க நம்ம டீம் இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு நம்பிக்கையில், ஒரு அன்புல, ஒரு அஃபெக்ஷன்ல பண்ண படம் தான் இறைவன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஒவ்வொருத்தரை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் முக்கியமா விஜய் சேதுபதி வந்திருக்காரு. நிறைய அவர் பேசினா சிரிச்சு நான் பேசினதில்ல, யோசிச்சதெல்லாம் மறந்துட்டேன். அப்படி அவரோட ஸ்பீச் இருக்கும். மறந்துட்டேன், நீங்க பேசினதுல சிரிச்சு எல்லாமே மறந்துட்டேன். அவர் சொன்ன இல்லையா, நீங்க பார்த்த முதல் ஹீரோன்னு சொன்னீங்க இல்லையா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதுக்காக சொல்லல, உண்மையை சொல்லட்டுமா? நான் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்ச முதல் ஹீரோ நீங்க தான். இவரை வச்சுதான் ஒரு நடிகனுக்கு எல்லாமே தேவையில்ல, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், இப்படி ஒரு நடிகர் கிடைச்சா நம்ம டைரக்ஷன்ல தைரியமா இறங்கலாம். ஏன்னா எல்லா வேலையும் இவரே பார்த்துருவாரு, நமக்கு வேலை கம்மி. அவர் நல்லா நடிச்சா பேர் நமக்கு தான் வரும். ஸோ உண்மை இது என்னைக்குமே உண்மையா தான் இருக்கும். நம்ம நடிப்போமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆசை பயங்கரமா இருக்கு. ஆனா நான் உங்களை வச்சு ஒரே படம் டைரக்ஷன் பண்ணணும், அதுக்கு உங்க கால் ஷீட் கொடுக்கணும். நீங்க ரொம்ப நாள்லாம் எடுத்துக்க மாட்டேன், டக்குன்னு முடிச்சிடும் நான். ஆமா, தேங்க்யூ. என்ன எழுதிடலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ஒரு மனுஷன் வந்து அவரே சொன்னார் இல்லையா, எங்கேருந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு. அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அதோட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, விஜய் கிட்ட வந்து எனக்கு அவர் ஒரு மேடையில் இதே மாதிரிதான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப சொன்னார், வாட் டு யூ பிலீவ் இன் அப்படின்னு கேட்டாங்க.
மை செல்ஃப் அப்படின்னாரு. நான் ஏஞ்சிட்டேன், அவ்வாள் ஏஞ்சி கை தட்ட ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்கவே இல்லை. வாட் யூ பிலீவ் இன்னொன்னு மை செல்ஃப் அப்படின்னாரு. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். கிளாட் யூ நோ வாட் யுவர் சக்ஸஸ் இஸ். ரொம்ப பேருக்கு தெரியாது, யோசிச்சுட்டே இருப்பாங்க எதனால நம்ம ஹிட் ஆனோம் அப்படின்னு. யூ நோ வை யூஆர் அ சக்ஸஸ், யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஆல்வேஸ். மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வினோத் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய படங்கள் வந்து புரட்டி போட்ட படங்கள் சார். அது இண்டஸ்ட்ரியை வந்து யோசிக்க வச்ச படம். ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போது இங்க ஒரு ட்ராக் இருக்கு வாங்க அப்படின்னு காமிச்சிங்க இல்லையா, அது வந்து எனக்கு இந்த மாதிரி மைண்ட் ஓப்பனராக இருந்துச்சு சார். இப்படியும் படங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் காமிச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்படிதான். ஆமாம் சார், இந்த ஸ்மைல் தான் சார் தேவை. பேரை கூப்பிட்டதும் அன்பா ஸ்மைல் பண்ணுறது தான் எனக்கு லைஃப் லாங் உங்ககிட்ட எனக்கு தேவை. நீங்கள் படம் பண்ணுங்க பண்ணாதீங்க அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த நட்பும் இந்த அன்பும் எப்பவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு கிரேட் மேக்கர் அவர். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபில்முடைய 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே தெரிஞ்சவர் அவர். சினிமாட்டோகிராஃபிலையும் ஒர்க் பண்ணுவார், அட்வர்டைசிங்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த நாலேஜ் இருக்கு. கலர் கரெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்டை நீங்க சரி பண்ணீங்கன்னா அதுவே போதும். அந்த ஷார்ட்ல இருக்கிற 5 எலிமெண்ட்ஸை கரெக்டா பண்ணாலே அந்த சீன் நல்லா வரும். அந்த சீன்ஸ்னால சீக்வன்சஸ் நல்லா வரும், சீக்வன்சஸ்னால படமும் நல்லா வரும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சவர். இது வரைக்கும் அவருக்கு ஒரு ஃப்ளாப் இல்லை. இறைவனும் உங்களுக்கு கண்டிப்பா ஹிட் தான் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார், கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு கரெக்டா பேசுறேன்னா அழகர் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அழகர் சார், இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் சார். கண்டிப்பா அதை நம்பின நீங்க முன்னாடியே நம்பி அதை வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஃபில்மா இது அமையும்ன்ற நான் வாழ்த்துறேன் சார். நிச்சயமா மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ. ஒவ்வொருத்தரும் நரேன் மை டியர் சொல்லட்டுமா அவனை பத்தி? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சார். நரேன் எப்படி தெரியுமா உங்களுக்கு? அவரை மாதிரி ஒரு காமிக் டைமிங் யாருக்கிட்டையுமே கிடையாது. அவரை மாதிரி ஜோவியல் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தாலே அந்த செட் அவ்வளோ ஜாலியா இருக்கும். இப்ப இல்ல, நாங்கள் எங்க அண்ணன் டிஎஃப்டி படிச்ச காலத்துல இருந்தே தெரியும். எங்க அண்ணனுக்கு 2 மாடல்ஸ் தான், ஒன்னு அவரே இல்லை நான். எங்க 2 பேரையும் வச்சுதான் எடுத்துட்டே இருப்பாரு. சினிமாட்டோகிராஃபிலையும் நரேன் பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு. ஸோ நரேன் சொல்லுவாரு, இந்த மாதிரி யாராவது கதை சொல்ல வந்தா சொல்ல வேணும். சில கதையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்போதான் நரேன் சொல்றாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அந்த டைம்ல ஒன்றும் இல்லை, தூக்கம் வராம இருக்க என் கையை கிள்ளிட்டே இருப்பேன். தூக்கம் வரும்போதெல்லாம் என் கையை கிள்ளிட்டே இருப்பேன். ரவி, யூ ஒன்ட் பிலீவ், கதை சொல்ல அவங்க ஏஞ்சி போட்டு என் கையெல்லாம் ரத்தமா இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கதை சொல்ல வந்திருக்காரு. அவருக்கு அவர் இந்த மாதிரி ஒரு பேய் கதை, டெரர் கதை, கொலை கதை எல்லாம் சொல்ல வந்திருக்காரு. வந்தோடனே அவர் பார்த்திருக்காரு. அந்த டைரக்டர் கேட்டிருக்காரு, நான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கதை சொல்லுவேன் சொன்னோடனே கொஞ்சம் டென்ஷன் இருக்காரு. சரி சொல்லுங்க, கொஞ்சம் கதவு தாப்பல் போட்டு விட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இல்லை சார் அந்த நாய்ஸ் வரக்கூடாது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தாரு, சார் இந்த கொலைகாரன் என்ன தெரியுமா சார் பண்ணுவா அப்படின்னு உடனே நிறைய அவர் பயந்த பயம் இருக்கு. அதை அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சாதான் அழகா இருக்கும். had a great time. More than all this, he's a wonderful actor. He's an amazing actor. I'm so happy to share the screen with you, Naren. Thank you for doing this. நம்ம விஜயலட்சுமி இருக்காங்க இங்க. அவங்க வந்து பார்க்கதான் இப்படி பயங்கரமா ஸ்டைலிஷா இருக்காங்க இங்க. ஆனா கேரக்டர் வந்து அவங்களுக்கு வேற மாதிரி கேரக்டர், பயங்கர எமோஷனலான ஒரு கேரக்டர். இவங்கள அப்படி பண்ணாங்கன்னு நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சில இதில் நான் கிளாப்லாம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து. வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பேர் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அழகு பெருமாள் சார், என்ன சொல்றது சார், நமக்கு இது எத்தனாவது படமே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நீங்க தேவைப்படுறீங்க எங்க எல்லாருக்குமே. ஸோ வெரி ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஹாப்பி டு கீப் ஒர்க்கிங் சார் உங்க கூட ஆல்வேஸ். அப்பா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து என்ன சொல்றது, அப்பா அது ஒரு வார்த்தையே போறோம்னு நினைக்கிறேன். நான் உருவான இடம் இது எல்லாத்துலேயும் அந்த ஒரு டீச்சிங் சொல்லிக் கொடுக்காமே சொல்லிக் கொடுப்பாரு. அதுதான் அவர்கிட்ட அதை எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்துருவாரு. எங்கே போனாலும் கூட்டு போயிடுவார். சொல்லிலாம் தர முடியாது, பார்த்து கற்றுக்கோ, வெளியே வேலை போய் செய். அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிச்சாரு. என் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சிருவாங்க, கற்றுக்க முடியாது, வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போவார். அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு உதவி இருக்கு. இன்னைக்கு அதுதான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கு. ஸோ தேங்க்யூலாம் சொன்னால் பத்தாது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் வேணா சொல்லலாம். அம்மா ஐயோ ஐயோ, நாங்கள் பயங்கரம் அது என்குமரன் இது மாதிரி தான் ஜாலியாக இருப்போம். சும்மா செல்லமாக வாடி போடின்னு கூப்பிடுவேன். அதனால அது அப்படிதான், அது அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் சொல்லுவேன் இல்லையா, என்றைக்குமே நான் வேற எங்கள் அம்மா வேறன்னு என்னால் பிரித்து பார்க்கவே முடியாது. அது ஒன் பாடி ஒன் மைண்ட் மாதிரி தான் அது, உள்ளேருந்து வயிற்றுக்குள்ள இருந்ததுலேருந்து. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்ன தேவை. சுதன் வந்து அஹமத் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். முதல்ல கப்பல்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கப்பலை இன்னைக்கு நம்ம கரையை தீர்னா எப்படியாவது சுதன் 28ஆம் தேதி கரையை தீர்னா அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் வந்தாரு, சார் வந்து ஒரு 10 வருஷத்துல 20 படம் பண்ணியிருக்காரு அவரு சொன்னார். டக்குன்னு பார்த்தது, சுதன் நான் 20 வருஷத்துல 28 படம் தான் சுதன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் பண்ணிடலாம் சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. ஒரு சின்ன பயம் வந்தது சுதனை பார்க்கும்போது. எப்படி இருந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. எதுக்கு வேலை செய்றீங்க இப்படி அப்படின்னு கேட்டா, இல்லை வீட்டில் என்ன போர் அடிக்கும் அப்படின்னு. போர் அடிக்கிறதுக்காகலாம் வேலை செய்ய, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். நிச்சயமா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும் நம்ம. ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லணும்ல. என்னப்பா யார் என்னோட ஃபேவரட் அவங்க, வேற என்ன சொல்றது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளவுதான். I'm very lucky to have her. அவரா? அதான் எங்க அண்ணனே வந்து இப்படி ஒரு படம் எடுக்க போறாரு. அவரே பயமுறுத்தினாரு என்கிட்ட வந்து ஒரு நாள், பொன்னியின் செல்வன்லாம் பண்ணிட்டு வேற என்னடா பண்ண போற அப்படின்னாரு. நான் பயப்படல. ஏன் தனி ஒரு 2 பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி அண்ணா இருக்கும் போது நமக்கு என்ன இருக்குது பயம்? ஒன்றும் இல்லை, ஜெயம் மட்டும்தான். தேங்க்யூ சார். ஞானம் இல்லாது சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். யூஆர் லைக் எ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கார்த்தி, தேங்க்யூ. அனு, தேங்க்யூ ஸோ மச். வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது. இந்த படம் நான் ஏன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணல, ஜானர் தான் என்ன செலக்ட் பண்ணுச்சு. இந்த கதைக்கு இவன் கரெக்டா இருப்பான் அப்படின்னு, அதுதான் நான் நம்புறேன். நிச்சயமா ஒரு நல்ல கதை, அதுக்கான ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை எப்பவுமே. ஸோ இந்த நல்ல கதை என்ன செலக்ட் பண்ணியிருக்கு, அது கரெக்டுன்னு நான் நம்புறேன். நிச்சயமா அது நல்லபடியாக தான் வரும்ன்ற பெரிய எண்ணம் எனக்கு இருக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான். ஸோ இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்னீக் பீக் எப்படிப்பா இருந்தது? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதோட பல மடங்கு படம் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. 28ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கலாம். உங்கள் கூட எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
வேற ஏதாவது கேள்வி என்ன ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் நீங்க. மைக்க பாஸ் பண்ணீங்கன்னா முருகன் டூவா? அவரை பிடிச்சிட்டு வரேன், நான் பிடிச்சிட்டு வரேன். டான்ஸா? டான்ஸ் வராது எனக்கு. ஓ, 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 ஓ. அவ்வளவுதான். சார் அவங்க கேட்கறதுக்குலாம் அப்படியே ஒரு மியூசிக்க போட்டு ஆடிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. கீக்கி வச்சு டான்ஸ் பண்ணலாம், நம்ம பேசலாமா? அவங்க நீங்க ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் மியூசிக் போடுங்க. அடப்பா, இந்த பால் எதுக்கா? 28ஆம் தேதி வரும், உனக்கு அதுக்கு ஆன்சர் வரும். மியூசிக் ஆட வைக்க போறீங்களா? அவங்களுக்காக ஆடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சீரியஸ்லி நிறைய கேள்விகள் இருக்கு, நானும் கேட்டுறேன் ப்ளீஸ். யுவன் பத்தி நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் வரல, இருந்தாலும் மறக்க முடியாதுல்ல. கண்டிப்பா. எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே யுவன் தான், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அவருக்கு. திரைக்கு பின்னாடி நடிச்சிருக்காரு. நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா அதுல ஒரு பங்கு அவருக்கும் இருக்கு. ஸோ மிஸ் யூ யுவன், மிஸ் யூ ஸோ மச். கண்டிப்பா. ஏன்னா மியூசிக் தான் வந்து அந்த படத்தை அப்படியே எலிவேட் பண்ணும் இல்லையா? அதுவும் பிஜிஎம் வந்து என்ன சீன் வருதோ அந்த பிஜிஎம் வரும்போது தான் நம்மள ரியாக்ட் பண்ண வைக்கும். சோ இந்த படத்துல எப்படி வந்திருக்கு சார்? பயங்கரமா வந்திருக்கு. இல்ல ஆமா, எம்டி பிளாக் ஸ்கிரீன் வந்தாலே யுவன் மியூசிக்ல பயங்கரமா வரும். டெரரா இருக்கு. ஏன்னா வந்து படம் ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்லாம் பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சோ நீங்க கதை கேட்கும் போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் த்ரில்லரை கதையா கேட்டா கேட்கவே முடியாது. த்ரில்லர்ன்றது பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அங்கங்க இருக்கிற சினிமா நாலேஜ், கத்துக்கிட்ட நாலேஜை வச்சுதான் நம்ம ஜோடிச்சு பார்க்கணும். அதுல புரிஞ்சுக்கிட்டது தான் இது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் படம். பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும் படம். ஸோ பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு ரோல் வந்து பல பேருடைய கனவு இல்லையா? அதை நீங்க ப்ளே பண்ணிட்டீங்க அண்ட் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, இந்த ரோல் பண்ணணும், இன்னும் நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்ற ஏதாவது ஒரு ட்ரீம் ரோல் என்னது அது தெரிஞ்சுக்கலாமா? No, I believe in reality, not dreams. ஓகே. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, வாட் எவர் கம்ஸ் யூ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் எஸ். சூப்பர். அண்ட் சார் வேற ஏதோ ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு உங்களை நெகட்டிவ் ரோல்ல பார்க்கணும்னு. வினோத் சார், வினோத் சார் அப்படியே தான் இருந்தா கூப்பிடுங்க சார். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் புது புது ஜெயம் ரவி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒரு படத்துக்குல இருந்து இன்னொரு படம் கண்டிப்பா யூ மேக் ஷியோர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அது கேரக்டரா இருக்கட்டும், கெட்டப்பா இருக்கட்டும், அது வந்து நீங்க கான்சியஸா எடுக்கிற டெசிஷனா இல்ல உங்களுக்கு அமைதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒவ்வொரு படங்களையும் வித்தியாசமான புது புது ஜெயம் ரவி பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சார்? நீங்க தான் அது டெசிஷன் மேக்கரா? அதான், எனக்கு வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது. சில பேர் போர் அடிச்சதுனால வேலைக்கு போவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்கு போறதுக்கு போர் அடிக்க கூடாது. நான் திருப்பி திருப்பி போய் ஒரே மாதிரி நடிச்சு ஒரே கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா எதுக்குடா அப்படின்னு தோணக்கூடாது. தோண வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவே வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பொறுமையா வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் எல்லாரையும் பத்தி சொன்னீங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களுடைய காம்போ பத்தி சொல்லல. யா, ஒரு சூப்பர் ஹிட் காம்போ நீங்க ரெண்டு பேரும். யா, நயன் தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படத்துல பண்ணியிருக்கோம். இறைவன்ல இந்த செம கேரக்டர் அவங்களுக்கு. அது அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நயன் வந்து இப்போ ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த படம் எதுக்கு அவங்க பண்ணாங்கன்னு அது மேபி நானா கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அதாவது கதை மேலே வச்சிருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு. இன்னொன்று அஹமத் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு சின்சியர் தாட் தான். ஸோ இது ரெண்டு தான் அவங்கள இந்த படம் பண்ண வச்சிருக்கு. சூப்பர். ஸோ
ஜெயம் ரவி அவர்கிட்ட பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு ஜாலியான ஒரு கேரக்டர். என்ன அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே ஹாப்பியா கம்ஃபர்டபுளா பயங்கர ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவீங்க. ப்ளீஸ் பி த சேம் ஆல்வேஸ். வி ஆல் லவ் யூ so much for that. My favorite. Thank you. வேற மாதிரி இருக்க தெரியாது.